இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genieயின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. நானும் படித்தேன். மம்முட்டி அவர்களுக்கு வந்துட்டு கேன்சர்னு சொல்லி போட்டோன்னா என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் வரும்போது உடனே ஆள்காலி அப்படி இப்படின்னு. ஏன்னா இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு 10 நாள் திடீர்னு வெளில வரல அப்படின்னா, மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி, நான் பார்த்து தமிழ் சினிமா மலையாள இப்போ எந்த நடிகர்களாக இருந்தாலும் உடலை பேணி பாதுகாப்பதில் மம்முட்டிக்கு நிகர் மம்முட்டி தான். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுலேருந்து தேவையில்லாத எந்த பழக்கங்களும் வந்துட்டு அவர் வச்சுக்கிறதே கிடையாது. அவர் பாட்டுக்கு வந்துட்டு அவர் உண்டு ஒரு வேலை உண்டு. உணவு கூட வந்துட்டு அவருக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு சமையல்காரர் ஒருத்தர் எந்நேரமும் கூடவே இருக்காரு. இவர் எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறாரோ அங்கே அவரும் வராது. அவர் உடலை வருத்திக்கிறதுக்கோ இல்லை உடலை கெடுத்துக்கிறதுக்கான எந்த வேலையும் செய்யறதில்ல. ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கம் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது அந்த மனுஷனுக்கு. ஆனால் இன்றைய தேதியில் இந்தியாவில் எந்த சூப்பர் ஸ்டாருமே அந்த ஜோனை தாண்டி வரல. அது ரஜினியாகவே இருக்கட்டுமே, அவருக்குன்னு சில லிமிடேஷன் இருக்குது. பயப்படுறாரு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நல்லா இருந்தால் பார்ப்பேன். மம்முட்டி யாருன்றதை இந்த இண்டஸ்ட்ரி பேசும். மம்முட்டி யாருங்கிறது அவனுக்கு தெரியுங்கிற அந்த ஒரு ஜோனில் தான் இருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, நண்பகல் நேரத்து மயக்கம்னு ஒரு படம் பாருங்களேன். அந்த படத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இடங்களில் ஒரு சின்ன ஒரு காட்சி, மம்முட்டி வந்துட்டு சாப்பிட்ற காட்சி, உங்களை அறியாமல் கண்ணீர் வரும். நீங்கள் அந்த காட்சியை பாருங்க, உங்களை அறியாமல் கண் கலங்கும். இதெல்லாம் தாண்டி மோகன்லாலோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரஜினியும் கமலும் சேர்றது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எட்டா கனியாக தான் இருக்குது. அதை நம்ம வந்துட்டு கற்பனையில் கூட எட்ட முடியாத மாதிரி இருக்குது. முயற்சி பண்ணுறாங்க, லோகேஷ் மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒரு டைமில் முயற்சி பண்ணால் கூட திடீர்னு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அது சோட போயிடுது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் மம்முட்டி சார் வந்து ஒரு ஏபிடி வில்லியர்ஸாக தான் எல்லாருமே பார்க்குறோம். எல்லா ஏரியாலையும் எல்லா கதையும் போய் அடிச்சு நொறுக்கி பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அதாவது ஆக்டர் மம்முட்டி சாருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த விஷயம் வந்து சில பேர் உண்மைன்னு எடுத்துக்கிட்டாங்க, சில பேர் பொய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக இது எதனால் உருவாச்சு, இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. இல்லை, நானும் படித்தேன். மம்முட்டி அவர்களுக்கு வந்துட்டு கேன்சர்னு சொல்லி போட்டோன்னா என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் வரும்போது உடனே மம்முட்டி தரப்புலேருந்து ஒரு விளக்கம் தெளிவாக வந்துட்டு அழகாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றும் கிடையாது, அவர் ஃபாஸ்டிங் நோம்பு இருக்கிறாரு, அதனால் வந்துட்டு ஷூட்டிங்க்கு வந்துட்டு இடைவெளி விட்டுருக்கிறாரு, அவ்வளோதானே தவிர்த்து நோம்பு முடிச்ச உடனே அவர் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு மோகன்லால் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நாள் கழிச்சு. ஆமாம். ஸோ அந்த படத்து ஷூட்டிங் போயிடுவார், ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா லாஜிக்காக அப்போ தான் வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மம்முட்டி மேலான மனிதர்கள் எப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 72, 73 ஆகுது, எந்த இடத்துலையும் தோய்வு கிடையாது, வீட்டை விட்டு ஒரு நாள் கூட வெளியே வராத மாதிரியான ஒரு சூழலே கிடையாது, டெய்லி ஷூட்டிங் போகிறாரு, ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது இடத்துல இருந்துகிட்டே இருக்காருங்கிற இந்த ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு 15-20 நாள் மனுஷனுக்கு ஆளை காணும், வெளியே வரைய மாட்டேங்கிறார் அப்படின்னும் போது உடனே முடிவு பண்ணிடுறாங்க ஆள்காலி அப்படி இப்படின்னு. ஏன்னா இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு 10 நாள் திடீர்னு வெளில வரல அப்படின்னா, இப்படி ஒரு பேச்சை வந்துட்டு நம்ம மக்கள் பரப்பிடுறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த மனுஷனுக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஆரோக்கியமாக, இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு படம் நடிக்கிறதுக்கான ஒரு எனர்ஜியோட சும்மா சூப்பராக தான் இருக்கிறாரு. ஆனால் நோம்பு, அந்த சொல்லுவாங்களா ஃபாஸ்டிங், இஸ்லாமியர்கள் வந்துட்டு வைக்கக்கூடிய நோம்பு, அதனால வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு வருஷத்துல ஒரு 30 நாள் லீவ் விட்டுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. 30 நாள் நோம்பு வைக்கிறோம், ரெஸ்ட், அதுக்கப்புறம் மீதி 11 மாசம் கண்டினியூஸ் ஒர்க்குங்கிற மாதிரி அந்த ஒரு ஜோன்ல இருக்கிறதுனால அவர் வெளியில வரலாம். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, துல்கர் சல்மான் வந்து இங்க வந்துட்டாரு, சென்னை வந்துட்டாரு, ஸோ அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஃபேக் தான், அது ஃபுல்லாவே ஃபேக் தாங்க. இதெல்லாம் தாண்டி வந்துட்டு அவங்க வந்துட்டு அதிகமாக கேரளால தான் இருக்கிறாங்க, இங்க வெளியில வரதுல ஒன்றும் கிடையாது. இப்போ கொரோனா வந்தது இல்லையா, கொரோனா வந்த காலகட்டத்திலே வந்துட்டு மற்ற எல்லாருமாவது கொஞ்சமாவது வந்துட்டு அந்த லாக்டவுன் தளர்வு ஏற்பட்டு கொஞ்சமாவது வெளியில் வந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஒரு வருட காலம் வந்துட்டு வீட்டை விட்டு, அந்த ஒரு ஜோனை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. யாரையும் அந்த இடத்துக்கு அவர் அனுமதிச்சிக்கவும் இல்லை. முழுக்க அங்கேயே தான் இருந்தார், வேறு எந்த வேலையும் செய்யலை. அந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி மேலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து படங்கள் எடுக்கிறது, அழகழகாக அவர் பின்னாடி தோட்டம் வச்சிருக்காரு, தோட்டத்தில் பறவைகள்லாம் வந்து உட்கார அந்த பறவைகளை ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு இந்த ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருந்தாரே தவிர்த்து அவர் வெளியில் வந்துக்கவே இல்லை. ஏன்னா மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி, நான் பார்த்து தமிழ் சினிமா மலையாள இப்போ எந்த நடிகர்களாக இருந்தாலும் உடலை பேணி பாதுகாப்பதில் மம்முட்டிக்கு நிகர் மம்முட்டி தான். வேற நீங்க ஆளை நீங்க வச்சுக்கவே முடியாது. இப்போ இன்னைக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்துட்டு சொல்றாரு, எனக்கு வந்துட்டு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இன்னும் ரொம்ப முன்னாடியே வந்துட்டு கூடிய நிப்பாட்டி இருப்பேன், இன்னும் நிறைய வேலை பண்ணியிருப்பேன்லாம் இன்னைக்கு சொல்றாரு இல்லையா. இப்படி எந்த விதமான ஒரு ரிக்ரெட்ஸும் எந்த விதமான ஒரு வார்த்தைகளும் பயன்படுத்த தேவையில்லாத ஒரு நிலையில தான் மம்முட்டி அவர்கள் வந்துட்டு அவரோட பிசிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுலேருந்து
தேவையில்லாத எந்த பழக்கங்களும் வந்துட்டு அவர் வச்சுக்கிறதே கிடையாது. அவர் பாட்டுக்கு வந்துட்டு அவர் உண்டு ஒரு வேலை உண்டு. உணவு கூட வந்துட்டு அவருக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு சமையல்காரர் ஒருத்தர் எந்நேரமும் கூடவே இருக்காரு. இவர் எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறாரோ அங்கே அவரும் வராரு. ஸோ மம்முட்டி அவர்களுடைய சமையல் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் வீட்டில் இருந்து அவங்க ஒருத்தர் வராரு, அவர் வந்து சமைச்சு கொடுக்குறாருங்கிற அந்த ஒரு நிலையில தான் இருக்குது. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய உணவு கூட சாப்பிடாம உடலை பாதுகாக்கிறவர். ஸோ வந்துட்டு இதுதான் அப்படின்னா இப்போ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்துட்டு மீன், கேப்பை, இதெல்லாம் வந்து கப்பன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கூட என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த மனிதர் சமைச்சு கொடுக்குறாரு, அந்த சமைச்சு கொடுக்கும்போது இவர் சாப்பிட்டுக்கிறாருங்கிற இந்த ஒரு ஜோனை தாண்டி அவர் உடலை வருத்திக்கிறதுக்கோ இல்லை உடலை கெடுத்துக்கிறதுக்கான எந்த வேலையும் செய்யறதில்ல. ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கம் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது அந்த மனுஷனுக்கு. இப்படி இருக்கும்போது அவருடைய உடல் எப்படி கெட்டு போகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு தன்னுடைய உடலை வந்துட்டு ஒரு தியானமாக ஒரு கோயிலாகவே மெயின்டைன் பண்ணுறாரு. இதை வந்துட்டு கொரோனா காலத்தில் அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோ வந்துட்டு வெளியில் போகாமல் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா கவர்மெண்ட் ரூல்ஸை மதித்த ஒரே நபர் அவர் தான் சொல்லணும். இது எல்லாருமாவது எங்கேயாவது கொஞ்சமாவது வெளில போகிறது, எங்கேயாவது ஏதாவது சைடில் ஏதாவது பிளாக்ல கிடைக்காதான்னு சொல்லி அதை வாங்குறது இதை வாங்குறதுன்னு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவர் மட்டும்தான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் வெளியில் வந்தார். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவர் இப்போ வந்துட்டு அவருடைய உடம்புடைய நிலைக்காக என்ன பண்ணுறாரு, நோம்பெல்லாம் வைப்போம். ஏன்னா வந்துட்டு அந்த ஃபாஸ்டிங் ப்ராசஸே வந்துட்டு ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் தான். இத்தனை வருஷமாக நம்ம வந்துட்டு அதாவது 11 மாதம் சாப்பிட்றோம், அதனுடைய வாட் எவர் இட் இஸ் என்னென்ன இருக்குதோ அதை ஃபுல்லாகவே கிளென்ஸ் பண்ணிடுவோங்கிற அந்த ஒரு ஜோனில் தான் அந்த ஃபாஸ்டிங்கினுடைய மோடு இருக்கும்னு வைங்களேன். அதை அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி நான் அதை வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு மாதம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளில வரலப்பா, நான் பாட்டிங்க வேலையை பார்த்துக்கிறேன், வீட்டிலே இருக்கிறேன், 5 வேலை தொழுகிறேன், ஓதுறேங்கிற இந்த ஒரு ஜோனுக்குள்ளே இருக்காரு போல இருக்கு. அதுதான் இதை வந்து மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு ஹெல்த்தியாக பர்ஃபெக்டாக இருக்காரு. ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணதில் நாம் எல்லாமே மம்முட்டி அவர்கள்கிட்ட பாடம் எடுத்துக்கணும். கண்டிப்பா. ஸோ அவரோட அந்த அலுமினி மீட்டப்போ கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவர் கூட இருப்பாங்க. எல்லாருமே அவருக்கு யாரோ அப்பா மாதிரி இருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு தான் அந்த ஃபோட்டோஸில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ரொம்ப வயசான தாத்தாங்க நிறைய பேர். ஆனால் இவரை பார்த்தா ஒரு 50 வயசு மாதிரியே தான் இருப்பார். இது கூட முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்பை பார்த்து இல்லை உண்மை. அந்த ஃபோட்டோ நான் பார்க்கும்போது வந்துட்டு நம்மளதையாம டக்குன்னு வந்துட்டு மம்முட்டி அவரோட தாத்தாவோட இருக்கிறாரோன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் தான் மம்முட்டியே தாத்தா தான். அவரோட செட்டு எல்லாருமே கூட படிச்சவங்க. அப்போதான் நமக்கு எத்தனை அவரே தாத்தா தான். ஒரு 70 தாத்தா தானே, 75 வயசாச்சு. 72-73 வயசுல இருக்கும்போது அவரே தாத்தா தான். ஆனா அந்த ஒரு எண்ணமே நமக்கு வரல, வார்த்தையே சொல்ல வரல பாருங்க. அவர் ஒரு தாத்தானே நம்மளால சொல்ல முடியல. ஆனா அந்த அளவுக்கு அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்மையில வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நிறைய லண்டன் நினைக்கிறேன், லண்டன்ல வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸுடைய போட்டோஸை காட்டி அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்பிள் இவரை வந்து 30 to 40 ஸ்குள்ள தான் கெஸ் பண்ணியிருக்காங்க. பாக்குற எல்லாருமே வந்துட்டு இவர் 40 இருக்குமா, 42 இருக்குமா, 35 இருக்குமா அப்படின்னா 72-75 வயசு மனுஷனை வந்துட்டு இன்னமும் எல்லாரும் பார்த்து ஒரு 40 ஸ்குள்ள தான் கெஸ் பண்றாங்க. அப்படின்னா இப்போ என்ன மாதிரியான ஒரு கரிஸ்மா அவருக்கு, என்ன மாதிரியான ஒரு ஹெல்த் கான்ஷியஸ், கண்டிப்பா வேற லெவலுங்க அவரு. சூப்பர். அண்ட் இவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவருடைய படங்களும், இவர் வந்து என்னதான் வந்து ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாலும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலுமே அவர் வந்து நல்ல கதைக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நடிகராக தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா அவர் நடிச்ச படங்கள் இப்போ என்னோட ஃபேவரட் என்னன்னா இந்த பேரன்பு படம், தமிழ்ல செம்ம படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையை வந்து ஒரு பெரிய ஹீரோ சூஸ் பண்ணி நடிப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான் உண்மையிலே. இப்போ வரைக்குமே அந்த படத்தை சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க, வீடியோ போட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட கதை சூசிங் அப்படின்றது எப்பவுமே ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. இல்ல அவரு வேற ஒரு ஜோன்ல இருக்காருங்க, அவர் மைண்ட் ரீதியாவே. நான் வந்துட்டு அவரை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்டம் வரைக்கும் வந்துட்டு அவருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி தேவைப்பட்டிருக்கு, இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும், நம்மளும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும், அந்த ஒரு ரேஞ்சில் வந்துட்டு யோசிச்சிருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிட்டார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 10-15 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு உச்ச நிலைன்னு ஒன்று இருக்கும்ல, எல்லா மனிதருக்கும் ஒன்று வரும். ஒரு ஜோனுக்குள்ளே போய்ட்டு ஐயோ நான் எல்லாம் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியும், ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும்ல. ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு கடந்த 10 வருஷமா மம்முட்டி அவர்கள் அந்த ஜோனில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது புதுசாக பண்ணணுங்கிற தேடல்லாம் இருந்தால் கூட என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், நீ பார்ப்பேன், அந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்துட்ட மாதிரி தெரியுது. இப்போ பாருங்களேன், பிரம்மயோகம்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை வந்துட்டு அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் அவர் பண்ணுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா காதல்னு ஒரு படம் பண்ணுறாரு. அது வந்துட்டு எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரும் பண்ண தயங்குற இல்லை பண்ணவே பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான். அதுவும் வந்துட்டு நல்லா கவனிச்சு பாருங்க, கேரளா மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நிறைய ஒரு மம்முட்டி மாதிரியான ஒரு மனிதர் ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து காதல் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்துட்டு இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கவே முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நிறைய இடங்கள்ல இருக்குதுங்க. ஆனால் அப்படி ஒரு படத்தை சூஸ் பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் அந்த படத்தை சூஸ் பண்ணும்போது மம்முட்டியில சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏகப்பட்ட சிக்கல் வரும், ஐயோ இதுக்கு மேலே என்ன சிக்கல் வரும், என்ன பண்ணிடும் நீ, அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது பயங்கரம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 30 வயசுல ஒரு ஆள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது பயப்படுவான், ஐயோ இதை பண்ணால் அது தப்பாக சொல்லுவோம், அதை பண்ணால் இந்த ஒரு ஜோன்லாம் இருக்கும்ல. நீங்கள் இந்த ஜோனை தாண்டி வெளியில் வந்துட்டீங்கனாலே அது பெரிய விஷயம். ஆனால் இன்றைய தேதியில் இந்தியாவில் எந்த சூப்பர் ஸ்டாருமே அந்த ஜோனை தாண்டி வரல. அது ரஜினியாவே இருக்கட்டுமே, அவருக்குன்னு சில லிமிடேஷன் இருக்குது, பயப்படுறாரு. இப்போ வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க பாபநாசம் படத்தை ரஜினியை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லும்போது, இல்லை போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் என்னை அடிக்கிறது வந்துட்டு ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க.
ரஜினிக்கு லிமிடேஷன் இருக்குது, மம்முட்டிக்கு இல்லை. அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சுதந்திரம்னு பாருங்களேன். ஒரு கலைஞனுக்கு அவன் எந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கான்னா அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்குதுன்னா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நல்லா இருந்தால் பார்ப்பேன். இங்கே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு நல்ல ஆர்ட் ஃபார்மில் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நீ பார்ப்பேன், என்ன நீ வந்துட்டு ஜட்ஜ் பண்ண மாட்டேங்கிற இந்த ஒரு ஜோனுக்குள்ளே கடந்த 10 வருஷமாக அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டார். அதுக்கு முன்னாடி வேணால் அவருக்கு ஏதாவது சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் கடந்த 10 வருஷமாக அவருக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், என் லைஃபோட எக்ஸ்ட்ரீம் பண்ணிட்டேயா, இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறோமோ, எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போகிறேன், நீ பார்க்க தான் போகிற. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதனால தான் அவரால் வந்துட்டு காதல் மாதிரி படம் பண்ண முடியுது, பிரம்மயுகம் மாதிரி படம் பண்ண முடியுது. டக்குன்னு பார்த்தா கண்ணூர் ஸ்குவாட்னு ஒரு படம் பண்ணுறாரு, மாசா இருக்கு, சரியான மாசா இருக்கு. அவரோட நடிப்புமே சொல்ல வேணாம். ஒரு படத்துக்கும் வந்து ஃபர்ஸ்டே வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சிருவாராம். டைரக்டர்கிட்ட பேசின உடனே அந்த படத்தோட மோட்லேயே தான் எப்போவுமே இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதான். ஸோ அந்த படத்துக்காக தனியாக இப்போவுமே டெடிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க ஒரு கலைஞருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமே. ஏன்னா ஒன்றும் இல்லை, கலைஞர் வந்துட்டு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு ஒரு கடைசி காலத்தில் வந்துட்டு ஒரு 4-5 வருஷத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் சுயநலவை தப்பி அப்படி அந்த ஒரு ஜோனில் இருக்காருன்னு வைங்களேன். அப்போ வந்துட்டு ஒரு 6 வயசு குழந்தை வந்து அவர் வந்து பார்க்க வந்திருக்கு, குடும்பத்தோட யாரோ 4-5 பேர் வந்திருக்காங்க. அப்போ அந்த குழந்தை வந்து பார்க்கும்போது அவர் டக்குன்னு முழிச்சு கேட்டிருக்காரு, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த குழந்தை சொல்லியிருக்கு கலைஞர் அப்படின்னு. எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி, இப்படிலாம் தெரியும்னு சொல்லி அந்த குழந்தை அந்த மழலைக்குரிய விஷயத்தில் வந்து சொல்லியிருக்கு. ஒரு மனிதன் ஆல்மோஸ்ட் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு என்ன தோணுது பார்த்தீங்களா, என்ன இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கா, நான் ஒரு தலைவன், நான் இந்த 6 வயசு குழந்தைக்கு போய் சென்றடைஞ்சிருக்கேனா, இந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கலைஞனுக்கு உச்சமாக இருக்கும். இப்போ மம்முட்டிக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஜோனில் தான் இருக்கார் அவர். என்னை எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டேன், இதுக்கப்புறம் என்னை வச்சுக்கக்கூடிய ஆட்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, சின்ன சின்ன குழந்தைங்க யார் யாரெல்லாம் இருக்கோ, இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு வாட் எவர் இட் இஸ், யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வா, மம்முட்டி யாருன்றதை இந்த இண்டஸ்ட்ரி பேசும், மம்முட்டி யாருங்கிறது அவனுக்கு தெரியுங்கிற அந்த ஒரு ஜோனில் தான் இருக்கார். ஒன்றும் இல்லைங்க, நண்பகல் நேரத்து மயக்கம்னு ஒரு படம் பாருங்களேன். அந்த படத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இடங்களில் ஒரு சின்ன ஒரு காட்சி, மம்முட்டி வந்துட்டு சாப்பிட்ற காட்சி, உங்களை அறியாமல் கண்ணீர் வரும். நீங்கள் அந்த காட்சியை பாருங்கள், உங்களை அறியாமல் கண் கலங்கும். ஏன்னா அந்த கதையினுடைய ஓட்டமே அப்படிதான் இருக்கும். அது அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். உங்களை அறியாமல் ஒரு உணர்வு கடத்தப்படும். ஒரு சூப்பர் ஸ்டாரு தன்னுடைய ஸ்டார்டம்னுடைய உச்சத்தில் இருக்காரு. ஒரு நடிகனாக வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்துட்டு ஒன்றுமே மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஆனால் ஒரு முக்கியமான காட்சியில் உங்களை அள வைக்க முடியும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அந்த ஒரு சுதந்திரத்தை வந்துட்டு அவர் எக்ஸ்ட்ராடனரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு மம்முட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்டான யாருமே தொட முடியாத ஒரு சில ஃபீலிங்ஸை இவர் வந்து படங்கள் மூலியமாக தொடுறாரோ அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தான் பொண்ணுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, சிங்கிள் பேரண்டாக தான் இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து அவங்க ஹேண்டிகேப்பாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு அப்படின்றது. ஸோ அதனால தான் அது நார்மலாக அன்பு இல்லை, அது பேரன்பு அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு ரைட்டில் வச்சு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கும் அவங்க ஏஜ், அதாவது 18 வயசுக்கு மேலே அவங்களுக்கு என்ன தேவை இருக்குமோ அதை வந்து ஒரு அப்பாவாக அந்த ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிற விஷயம்லாம் ரொம்ப பெருசு. ஸோ அதான் அந்த படத்தில் காமிச்சு இந்த இவருடைய கேரக்டர் மூலயமா, அதாவது மம்முட்டி சார் மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து இப்படி ஒரு விஷயத்தை இப்படி ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம். அது இன்னும் நிறைய பேருக்கு அந்த கதை வந்து போய் சேரும். உண்மைதான். அந்த காட்சி வந்துட்டு மம்முட்டி அவர்கள் நடிக்கும்போது நீங்கள் பாருங்களேன், அந்த காட்சியை மம்முட்டியை தூக்கிட்டு வேற ஏதாவது ஒரு சீசன்டான ஆக்டர், ஒரு பெரிய நடிகர் யாராவது இருக்கட்டும், அவரை நீங்கள் வச்சு பாருங்களேன், உங்களுக்கு அந்த எமோஷன் கன்வே ஆகாது. கண்டிப்பா. ஏன்னா அது மம்முட்டியினுடைய உணர்வு, அந்த கண் கலங்கிறது, அதுலேயும் கண் கலங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெட்டிஷ் க்ளோ அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மனுஷனுக்கு. ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மருங்க. இந்த மாதிரியான ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்துட்டு இன்னைக்கு தேதியில் வந்துட்டு ஒரு 4 மாஸ் படம் மட்டும் போயிட்டே இருக்கலாம். கண்ணூர் ஸ்குவாட் மாதிரி இன்னொரு 10 படம் கூட பண்ணலாம். ஆனால் டக்குன்னு காதல்னு ஒரு படம் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு பிரம்மயுகம்னு டோட்டலாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஜோனில் ஒரு பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி மோகன்லாலோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரஜினியும் கமலும் சேர்றது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது. அதை நம்ம வந்துட்டு கற்பனையில் கூட எட்ட முடியாத மாதிரி இருக்குது. முயற்சி பண்ணுறாங்க, லோகேஷ் மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒரு டைமில் முயற்சி பண்ணால் கூட திடீர்னு ஏதோ ஒரு இதில் வந்துட்டு அது சோட போயிடுது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு யோசிப்பாங்க. அந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மம்முட்டி, மோகன்லால் மாதிரியான ஒரு ஸ்டால்வர்ட்ஸை கொண்டுட்டு வந்து திருப்பி அவங்கள வச்சு ஒன்றா படம் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி, அந்த படத்தில் ஃபாத் ஃபாசிலும் இருக்காரு. ஸோ ஃபாத் ஃபாசில் மாதிரியான ஒரு இளம் நடிகர்களை உள்ளே கொண்டுட்டு வந்து இப்படி ஒரு 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 மார்க்கெட்டை அழகாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. இதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியும் மிகப்பெரிய காரணம். அந்த இண்டஸ்ட்ரியில் மம்முட்டி மாதிரியான ஆட்கள் இருந்து அதை கேப்சர் பண்ணி மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அது எக்ஸ்ட்ராடனரி.
கண்டிப்பாண்ணா. எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் மம்முட்டி சார் வந்து ஒரு ஏபிடி வில்லியர்ஸாக தான் எல்லாருமே பார்க்குறோம். எல்லா ஏரியாலையும் எல்லா கதையும் போய் அடிச்சு நொறுக்கி பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணீங்க. ஸோ எல்லாருமே நினைக்கிற மாதிரி அவர் இன்னும் ஹெல்த்தியாக நிறைய கதைகள் வந்து பண்ணணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா இன்னும் நிறைய படங்கள் வரும். நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகா மம்முட்டி வந்துட்டு ஏபிடி வில்லியர்ஸ்னு சீரியஸாக ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் தான் நான் பார்க்குறேன். அதோட சேர்த்து சச்சினையும் கூட சேர்த்துக்கலாம். எப்படி ஏபிடி வில்லியர்ஸ் வந்துட்டு அடிச்சு நொறுக்கிறாரோ சச்சினுக்கு ஒரு நிதானம் இருக்கு இல்லையா, அந்த நிதானமும் கன்சிஸ்டன்சியும் இவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்கிறதும் ஒரு பியூட்டி. ஸோ ஏபிடி வில்லியர்ஸ் அண்ட் சச்சின் டெண்டுல்கரோட மிக்ஸ் தான் நான் வந்துட்டு மம்முட்டியா பார்க்குறேன். கண்டிப்பாண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.